வணக்கம்மா. அம்மா இந்திரா. என்ன மாமா? உன்னை பார்க்க உங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க? எங்க? அதோ. என்னம்மா இங்கே நில்லுங்க. என்னாச்சுமா? என் துரதிருஷ்டம்மா, என்னோட ஒரே பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்திரா, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. கிட்ட இருந்து உன்னை பாத்துக்க வேண்டிய மூணாவது மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன அக்காஜி, இந்திராவை வீட்டுக்கு கூட்டு போலாம். அவ உங்க பொண்ணு, அவளுக்கு நீங்க தான் பிரசவம் பார்க்கணும். என் ஆணவத்துக்கான பலனை நான் அனுபவிச்சுட்டேன். அம்மா இந்திரா, என்னதான் இருந்தாலும் உன்னை பெத்து வளர்க்க நான் கஷ்டப்பட்டிருக்கேங்கிறத மறந்துடாது. போட்டோம், உடம்ப பாத்துக்க, சுமையெல்லாம் தூக்காத. இந்த பழைய சேலையெல்லாம் ஏன் கட்டிக்கிறமா? அம்மன் காலடியில வச்சதுன்னு காலனிக்காரங்க கொடுத்தாங்க, அதனால கட்டிக்கிட்டேம்மா. என்னமா அது? ஏமா, நீ வேண்டிட்டு முடிஞ்சு கட்டியா? அப்படி அதை தொங்க விடக்கூடாது, கடவுள் கிட்டதான் வைக்கணும். இல்லம்மா, நான் கட்டல, நானே இப்பதான் பாக்குறேன். அத நீ கட்டலையா? அப்படின்னா इधर देखो, அங்க ओ लेका वो देखने को डर लगता है मैडम. ஏய் போயா? जी हाँ. ஐயோ வேணாம், தொடர தொடர தொடர. அக்காஜி கொஞ்சம் இரு, இது அது மாதிரி இருக்கு. அப்படின்னா மந்திரிக்கிறவங்க எடுத்துட்டு போலாம். இந்த சேலை எப்ப கட்டணுமா? காலையில தான் கட்டேன். யார் தந்தாங்க? காலனிக்காரங்க தந்தாங்க. இது அம்மனுக்கு சாத்தின சேலையா? இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவங்க உயிருக்கே முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த சேலையோட சேர்த்து வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு ஆபத்து ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இவங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட இருக்குது. முடிச்சு போட்ட முடி, மஞ்சள் துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க. உண்மைதான், உண்மைதான். ஐயோ சும்மா இருமா, இந்த காலத்துல போய் இதையெல்லாம் நீ இன்னும் நம்புறியே? நீ நம்பாத, நானும் நம்பல. இருந்தாலும் எதுக்கும் ஒரு தடவை பாத்துறது நல்லதுமா. எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. எல்லாம் கரெக்டா நடக்குதா? கொடுத்துரு. என்னம்மா இது? வீட்டு வேலையெல்லாம் நீயே செய்யற, கர்ப்பமா வேற இருக்க. இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரு கலெக்டரான உனக்கு இதெல்லாம் எதுக்குமா? கலெக்டரா இருந்தா நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யறதுல தப்புன்னு இருக்கு மாமா. ராஜா எங்க? கடலூருக்கு போயிருக்காரு, 2 நாள்ல வந்துருவாரு. உன்னை நினைச்சு உங்க அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. இந்தாமா குங்குமப்பு, உங்க அம்மா கொடுத்தாங்க. இத பால்ல கலந்து குடிச்சா பிறக்க போற குழந்தை சிகப்பா அழகா கொழு கொழுன்னு குண்டா பிறக்குன்னு உங்க அம்மா ஆசைப்படுறாங்க. ராத்திரி பால்ல இத கலந்து ஒண்ணு குடிக்க சொன்னாங்க. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. நான் வர்றேம்மா. முடிச்சு போட்ட முடி, மஞ்சள் துணியை எல்லாம் இவங்க வீட்டு கொல்லப்பக்கம் இருக்கிற தெற்கு மூலையில ஒரு பானையில போட்டு தலைகீழா புதைச்சு வச்சிருக்காங்க.
அது இல்ல இந்திரா, இந்த அளவுக்கு படிச்சிருக்கிற நீ எப்படி இதெல்லாம் நம்புற? நம்பாம தான் இருந்தேன். என் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் வந்து வேண்டாம் அங்க இருக்கிறது ஆபத்துன்னு என்கிட்ட சொல்லியும் அவங்கள திட்டி இங்க இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ண. இப்ப என் வயித்துல இருக்கிற கரு கலைஞ்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ப வேண்டாங்கிறீங்களா? சொல்லுங்க. சோறு இல்லனாலும் பொண்டாட்டி புள்ளைங்க பட்டி கிடப்பாங்களே தவிர உன்னையும் குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவங்க இல்லைங்க உள்ளவங்க. இவ்வளவு அநியாயம் நடந்தும் அவங்களுக்காக நீங்க வாதாடுறீங்களே. ஆமாங்க, அவங்க தானே உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிட்டாங்க. நான் யாரும் ஒருத்தி தானே. சரிங்க, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன். என் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எனக்கு இங்க செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இங்க தங்கத்துக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம உடனே கவர்மெண்ட் பங்களாக்கு ஷிஃப்ட் ஆகணும். உன் அந்தஸ்துக்காக உன் கௌரவத்துக்காக எங்க வேணாலும் நம்ம போலாம். அதுக்காக அநியாயமா இங்க உள்ளவங்க மேல பழி சுமத்துறத நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நாளைக்கு அவங்க என்னையும் கொண்டுடுவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். எது என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து போறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி உன்னை யார் தூண்டி விட்டாங்கன்னு முதல்ல சொல்லு. ஆமா, நான் சின்ன குழந்தை இல்ல எல்லா பேச்சும் கேட்கறதுக்கு. பின்ன என்ன, இது இங்க இருக்கும். இங்க உள்ளவங்க தான் செஞ்சிருப்பாங்கலாம். உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சொன்னது நம்பறதுக்கு நான் வந்து அறிவு கேட்ட முட்டாள் இல்லைங்க. நான் எழுத்து படிச்சவன். அதனால தான் உன்னை புரிஞ்சுக்க சொல்றேன். நீ நினைச்சது தப்புன்னு அவங்கள பழி சுமத்துறது தவறுன்னு ஒத்துக்க. எதுக்கு ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காதப்ப நானும் உன் கூட வந்தா நீ மட்டும் இல்ல நானும் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்படியா கோல்டு விலை? அம்மா, என்ன நடந்ததுமா? இந்திரா, அழாத அழாத. என்ன நடந்ததுமா? சொல்லுமா, என்ன ஆச்சு? நான் ஒன்னும் போக சொல்லல, அவளே போயிட்டா. ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் தெரியாம போகலாம். ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போனதுக்கான காரணமும் தெரியாம போகலாம். ஆனா வீட்டுல நடக்கிற சண்டைக்கு புருஷன் முண்டாட்டி மட்டும்தான் காரணம். ரெண்டு பேர்ல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் புருஷனை தான் தப்பு சொல்லுவாங்க. இல்லைங்க, தப்பு என் பொண்ணுதான். அவங்க வந்துடக்கூடாது. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, கருப்பம் கலைஞ்சு போனது ஒரு பக்கம், உத்தியோகத்தில் உள்ள பொறுப்புங்க இன்னொரு பக்கம். இந்த குழப்பத்துல அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. ஆனா மாப்பிள்ள, அவ உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. உங்க வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ பக்கத்துல இல்லைன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. உங்களுக்கு பிடிக்கல, நான் வீட்டை விட்டு போயிடுறேன். இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். வாங்க மாப்பிள்ள. வயசுல சின்னவரா இருந்தாலும் காலை பிடிச்சு கேட்கிறேன். வாங்க மாப்பிள்ள. இருங்கம்மா, நான் சொல்றேன். அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ போகலைன்னா உன்னைத்தான் தப்பு சொல்லுவாங்க. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சின்ன பிரிவு ஏற்பட்டாலும் நான் விட்டு கொடுக்கறதா நீ விட்டு கொடுக்கறதா அவங்களுக்குள்ளே மேலும் குழப்பம் வந்து அந்த பிரிவே சோழ மாட்டிடும். அந்த பொண்ணு மனசு நிம்மதி அடைகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. எப்படி செட்டு வெளியே நீ இங்க வந்து தானே பார்க்க போற? நம்ம காலனில உள்ளவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால நீங்க அங்க போனா இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க மாப்பிள்ள, என் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. ஆமா இந்திரா, மாப்பிள்ள வரேன்னு ஒத்துட்டாருமா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நடந்து நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அழாதுங்க, நடந்ததை மறந்துரு. நான் இனி உன் கூடவே இருக்கிறேன். ஆமாமா, இனி எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டார். நான் அவரை ஒத்துக்கச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். இது பாரு இந்திரா, அந்த கலெக்டர் உதவத்தை விட்டுரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உடனே அந்த வேலையை ராஜினாமா செஞ்சிருமா. இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்காக யாரும் பழக்க வழக்கங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்திராக்காக இங்க வந்தேன். இவ்வளவு நல்ல மனசு உள்ளவரை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டு. அக்காஜி, தம்பிஜி, பொண்ணு அவன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு நல்ல வேலையை செஞ்ச. இப்ப மறுபடியும் புருஷன் அவன் பொண்டாட்டியோட சேர்த்து வச்சிருக்க அக்காஜி. சமீதே அக்னிஹி சிந்ததே பக்குஹா. பஞ்சம் நெருப்பும் ஒரே இடத்துல இருந்தா குப்புன்னு பத்திக்குங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இது